சூரியகுமார் யாதவ் தான் மும்பை இந்தியன்ஸோட புது கேப்டன். ஏன்னா இப்போ T20 வேர்ல்ட் கப் வந்து வின் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் அவருக்கான அந்த கேப்டன்சி வந்து ஈஸியாக கொடுத்துருவாங்க, அவர் தான் கேப்டன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த ஒரு ரூமர் என்ன தான் சென்சிபிளாக இருந்தாலும் ரூமர் மட்டுமே. ஏன்னா மும்பை இந்தியன்ஸை பொறுத்தவரையுமே ஹர்திக் பாண்டியாவை குஜராத் டைட்டன்ஸ்லேருந்து ட்ரேட் பண்ணி எடுத்துகிட்டு வரும்போது ஹர்திக் பாண்டியாவோட மெயின் ரிக்வஸ்ட்டாக என்ன இருந்தது, மெயின் கண்டிஷனாக என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எனக்கு காசு கொடுக்கறதுலாம் செகண்டரி, பட் மும்பை இந்தியன்ஸில் நான் கேப்டனாக தான் வருவேன், எனக்கு கேப்டன்சி கொடுத்தா தான் நான் இந்த சீசனே வருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு மெயின் ரிக்வெஸ்ட்டை வச்சு அதுக்கப்புறம் தான் அவர் இங்கே வந்தார். ஸோ அந்த டைம் சூரியகுமார் யாதவ் விட பெரிய கேப்டனாக இருந்தது ரோஹித் சர்மா தான். ரோஹித் சர்மாவே வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு வந்தார் நம்ம ஹர்திக் பாண்டியா. அண்ட் ஹர்திக் பாண்டியோட கேப்டன்சி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குறைலாம் சொல்லிட முடியாது. லாஸ்ட் சீசன் கூட வந்து பிளே ஆஃப் கூட்டிகிட்டு போயிருந்தாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஹர்திக் பாண்டியா தான் கேப்டன். சூரியகுமார் யாதவுக்கு கேப்டன்சி இந்த சீசன் கொடுக்க மாட்டாங்க. சிஎஸ்கேயோட பிளேயிங் லெவனை பொறுத்தவரையும் ராகுல் சாருக்கு வந்து வாய்ப்பே கிடைக்காது. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சேப்பாக் வந்து லாஸ்ட் ஃபியூ சீசன்ஸாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்டிங் பிச்சாக தான் இருக்குது. ஸ்பின்னர்ஸுக்கு அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணலை. ஸோ 2 ஸ்பின்னர்ஸோட தான் போவாங்க. மொதல் ஸ்பின்னர் உங்களுக்கு நூர் அகமது இருக்காரு. 2வது ஸ்பின்னராக வந்து பிரசாந்த் வீர் எடுத்துகிட்டு வருவாங்க. ஏன்னா ஜடேஜா பண்ண ரோல் அவரை வச்சு வந்து அப்படியே ரீப்ளேஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இன்கேஸ் பிரசாந்த் வீர் ஒழுங்காக பண்ணலை அப்படின்னா அகில் ஹுசைனை ரீப்ளேஸ் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ 2 ஸ்பின்னரை வச்சு தான் சிஎஸ்கே வந்து போவாங்க. ராகுல் சாருக்கு வாய்ப்பு கிடைக்காது. ஏன்னா லாஸ்ட் சீசனே 3 ஸ்பின்னரோட போயெல்லாம் அடி வாங்கின விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு ராகுல் சாரை வந்து பேக்கப்பாக வச்சுருப்பாங்க. ஏதாவது இன்ஜுரி அப்படின்னா அந்த டைம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் அதுவுமே என்னை பொறுத்தவரையும் ரொம்ப ரேரான ஒரு விஷயம் தான் நான் நினைக்கிறேன். ஹர்ஷா போக்லே சஞ்சு சாம்சன் கிட்ட இந்த ஐபிஎல் சீசனுக்கு உங்கள் பிளான் என்ன சஞ்சு அப்படின்னு கேட்கும்போது சஞ்சு சாம்சன் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீசன் பெரிய பிளான்லாம் கிடையாது, போகணும், பேட்டிங் பண்ணணும், டீமுக்கு அந்த சிச்சுவேஷனுக்கு என்ன தேவையோ, கப்படிக்கிறதுக்கு என்ன தேவையோ அதை தான் இந்த சீசன் பண்ண போகிறேன். மற்றபடி இந்த லீடர்ஷிப் விஷயங்களாக இருக்கட்டும், அண்ட் ஆப்போசிட் டீமை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும், அவங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி இது பண்ணணும், இது எதுவுமே என்னோட இது கிடையாது. டீமுக்கு என்ன பண்ணுமோ அது எல்லாமே பண்ணுவேன்றதை கிளியராக சொல்லிட்டாரு. ஸோ இங்கேருந்தே சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கெய்க்வாட் அந்த கேப்டன்சி இஷ்யூ அந்த மாதிரிலாம் எதுவும் ஃபியூச்சரில் நடக்காது அப்படின்றது கிளியராக தெரியுது. பேட் கமின்ஸோட லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட் கமின்ஸ் அவரோட இன்ஜுரியிலேருந்து சஃபர் ஆகிட்டு இருக்காரு. IPL 2026க்கு வந்து அவர் அவைலபிளாக இருப்பாரான்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் ஃபியூ மேட்சஸ் வந்து மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ மேட்சஸ் யார் கேப்டன்சி எடுத்து பண்ண போகிறா அப்படின்னு பார்த்தா, ஒரு சில ஆர்டிகல்ஸ்லாம் நான் படித்த வரையும் அபிஷேக் சர்மாவுக்கு தான் அந்த கேப்டன்சி போகிறதா வந்து சொல்கிறாங்க. அண்ட் இது அபிஷேக் சர்மா ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, இந்தியன் டீமில் அவருக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடச்சிது, நல்லா யூட்டிலைஸ் பண்ணார். அண்ட் அதே மாதிரி இப்போ இந்த கேப்டன்சி அப்படின்ற ஒரு விஷயம் அவர் பக்கம் போகும்போது இந்த கேப்டன்சியும் சூப்பராக இந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ மேட்சஸ் வந்து பண்ணிட்டார் அப்படின்னா பேட் கமின்ஸுக்கு அடுத்தபடி வந்து கண்டிப்பாக வந்து அபிஷேக் சர்மாவுக்கு தான் அந்த கேப்டன்சி ஃபியூச்சரில் வந்து போகும். ஒரு ஃபியூச்சர் கேப்டனாகவும் இருப்பார். அண்ட் அங்கே இன்னும் சூப்பராக ப்ரூவ் பண்ணிட்டார் அப்படின்னா இந்தியன் டீம் கேப்டன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இட்ஸ் டூ early, பட் ஸ்டில் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவர் நல்லா யூஸ் பண்ணார் அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு நல்ல இதுவாக வந்து செட் ஆயிரும். சின்ன தலை சுரேஷ் ரெய்னா சிஎஸ்கேவோட டாப் 3 பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ருத்ராஜ் கெய்க்வாட், ஆயுஷ் மாத்ரே இவங்க 2 பேர் தான் ஓப்பன் பண்ணோம். நம்பர் 3ல சஞ்சு சாம்சன் இருக்கணும். ஏன்னா சஞ்சு சாம்சனுக்கு அப்புறம் டெவால் பிரேவிஸ், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு சிவம் டூபே, பிரசாந்த் வீர் இவங்கெல்லாம் வர போகிறாங்கன்றதுனால நம்பர் 3ல சஞ்சு சாம்சன் இறக்குனீங்க அப்படின்னா சிஎஸ்கேட பேட்டிங் ஆர்டர் கொஞ்சம் ஸ்டெபிலைஸ்டாக இருக்கும். ஸோ அந்த ஸ்டெபிலிட்டியை கொடுப்பாரு. 2வது அவரோட ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸுக்கு அவர் அங்கே இருந்தார் அப்படின்னா அந்த கேமை எப்படி எடுத்துகிட்டு போகணுன்றது அவருக்கு தெரியும். ஸோ சஞ்சு சாம்சனை நம்பர் 3ல ஆட சொல்லி நம்ம சின்ன தலை வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. சிஎஸ்கே என்ன பண்ண போகிறாங்கன்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ரீசெண்டாக பிரசாந்த் வீர் கிட்ட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தான் அடுத்த ஜடேஜாவோட லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட், அவரோட ஸ்டெபிலிட்டி தான் நீங்களும் ப்ரொவைட் பண்ண போகிறீங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போகுது, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் ஐடியா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ பிரசாந்த் வீர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜடேஜா சிஎஸ்கேக்கு பண்ணது ஒரு சில விஷயங்கள் கிடையாது, அவர் பண்ணது ஏறாலும். இப்போ நான் வந்து ஜடேஜா மாதிரியே பண்ணணும், ஜடேஜாக்கு லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் நான் தான் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அது எனக்கு ஒரு பெரிய ப்ரெஷராக இருக்க போகுது, நான் மேபி சொதப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த சீசன் நான் என்னோட கேமு, டீமுக்கு என்ன வேணும், டீமுக்கு என்ன விஷயங்கள் நான் கொடுக்கணும் அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணி அதை நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன், அதை தான் பண்ண போகிறேன் அப்படின்னு பிரசாந்த் வீர் சொல்லியிருக்காரு. அண்ட் ஜடேஜாவோட கேம் என்னன்றது இவ்வளோ சீசன்ஸ் நம்ம வந்து பார்த்துருக்கோம், சிஎஸ்கேக்கு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்றத பார்த்துருக்கோம். இப்போ பிரசாந்த் வீர் அந்த ரோல் எடுத்து எப்படி பண்ண போகிறாருன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். அவரோட ஸ்டைல் என்னன்றதையும் பார்ப்போம்.